எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 29 மார்ச் 2025 சனிக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், சிஆர்ஓ ஆஃப்லைனில் ரூம் அவைலபிலிட்டி பற்றிய விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக டிடிடி நிர்வாகம் கூகுள் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குது. அதன்படி பக்தர்களுக்கு எளிதாக சீக்கிரம் தரிசனம் செய்வதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுக்கு வழிவகுக்கிறாங்க. ஏற்கனவே இதை பற்றி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வந்திருக்கிறதாக தகவல் கொடுத்திருக்காங்க. அதன்படி கூகுள் நிறுவனம் திருமலா தேவஸ்தானத்திற்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இலவசமாக கொடுக்க போறாங்க. அது தவிர இந்த கூகுள் நிறுவனம் வரும் காலத்தில் திருமலைக்கு வருகை புரிந்து அங்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண போறாங்க. அந்த பக்தர்களுக்கு தரிசன நேரம் எத்தனை ஆகுது, எந்தெந்த முறையில் கியூ அனுப்புறாங்க, அதை தவிர தரிசன விவரங்கள் இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான சாஃப்ட்வேர் தயாரிக்க போகிறதாக நேற்று டிடிடி நிர்வாகம் அப்டேட் பண்ணியிருக்கு. அதை தவிர டிடிடி நிர்வாகம் இனி திருப்பதிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் ஒரு தனி ஐடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடி மூலமாக இனிமேல்ட்டு அவர்கள் தங்களுடைய தரிசனம், ரூம் புக்கிங் மற்ற இதர விவரங்களை எல்லாம் அதன் மூலமாக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பக்தர்களுடைய எண்ணிக்கை, கல்யாண கட்டாவில் எவ்வளவு நேரமாகும், அன்னப்பிரசாத நிலையத்தில் எவ்வளவு பேர் இப்பொழுது வெயிட்டிங்ல இருக்காங்க, அது தவிர தரிசன விவரங்கள், அகாமடேஷனுக்கு எவ்வளவு நேரமாகும், இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஆன்லைன் மூலமாக உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உபயோகப்படுத்தினால வருங்காலத்தில் பக்தர்களுக்கு எளிதில் தரிசனம் முடிவதற்கும் வசதிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய விவரங்கள் பார்க்கலாம். திருப்பதியில தினம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இதுல உங்களுடைய தரிசனத்துக்கு உண்டான தேதி மற்றும் டைம் உங்க புகைப்படத்தோட பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல நீங்க போய் இந்த தரிசனத்தை பார்த்துக்கலாம். இது திருப்பதியில 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, அலிபிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துல தினமும் குறைந்தபட்சம் 10,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மறுநாளைக்கு மதியத்துக்கு பிறகு உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுக்குறாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில் இருக்கக்கூடிய 1 அல்லது 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. அதன்படி நேற்று இரவு 9 மணிக்கு மேலே இன்னைக்கு சனிக்கிழமைக்கு உண்டான 10,000 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த 10,000 டோக்கன் இன்று மதியம் 1 மணியிலிருந்து 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள்லாம் 11:30 மணி வரைக்கும் இந்த 10,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிகாலையில் உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 5,000 டோக்கன் வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மணி சுமாருக்கு டிடிடி கொடுத்த அப்டேட்டு படி 1486 டோக்கன் 30ஆம் தேதிக்கு இருந்ததாக தகவல் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள்லாம் நேற்று இரவு 2 மணிக்கு மேல கொடுத்து முடிச்சுட்டாங்க. எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு வர்றவங்களுக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. வேண்டுமானால் அவர்கள் நேரடியாக சர்வ தரிசனம் போகலாம். சர்வ தரிசனத்துக்கு 18 இருந்து 20 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற தகவல் கொடுக்குறாங்க. அப்படி எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவர்கள் அடுத்த ஆப்ஷனாக ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு அதிகாலையிலே போய் அங்கிருந்து நீங்க டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம். இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்க தினமும் அதிகாலையில் 6 மணிக்கு 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு இன்னைக்கு மதியத்துல உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுப்பாங்க. மதியத்திலிருந்து இரவுக்கு உண்டான ஸ்லாட்டு கொடுக்கறதுனால இன்னைக்கே நீங்க சுவாமி தரிசனத்தை பார்த்துக்கலாம். அதன்படி 3000 டோக்கன் கொடுத்தாங்க. 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது கிட்டத்தட்ட காலையில போனீங்கன்னா
6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிற இந்த டோக்கன் வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும். அதனால 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது திருப்பதியில் எவ்வளவு சீக்கிரம் டோக்கன் முடியுது அதை பொறுத்து இருக்கு. திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் அதிகாலை வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா இங்கே அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து டோக்கன் தீர்ந்து போகாது. மதியம் 11 மணிக்கு கூட சில சமயங்கள்லாம் இந்த டோக்கன் வாங்கிட்டு மலைப்பாதையில் நீங்கள் கண்டிப்பாக நடந்து தான் போகணும். போகிற வழியில் நடுவில் ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டரில் உங்களுடைய டோக்கனை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு திருமலையில் இருக்குது. இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தினமும் அதிகாலையில் 5 மணிக்கு முதல் நாள் இரவு காலியான ரூம்களை எல்லாம் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. இதுக்கோசரம் எந்த தரிசன டிக்கெட்டோ தேவையில்லை. யார் வேணால் புக் பண்ணிக்கலாம். இங்கே 5 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா பேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதில் உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். காலையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள உங்களுக்கு இந்த ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதற்கு பிறகு போனீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இன்றைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு கொடுத்த தகவல் படி 1156 ரூம்கள் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 789 ரூம் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1156 ரூம்கள் காலியானதுக்கு அப்புறம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணிலிருந்து 3 மணி நேரம் ஆகும். இங்க நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் படி சீனியாரிட்டி பேசிஸில் இவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல வந்து காட்டேஜ் பேர் போட்டிருப்பாங்க. ஜிஎன்சி அப்படின்னு போட்டிருக்கும், கருடாத்ரி நகர் காட்டேஜ், எஸ்எம்சி சங்குமிட்டா காட்டேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டேஜ் பேர் இருக்கும். அதுக்குன்னு ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஏரியாவில் போய் இருக்கிற என்கொயரி ஆஃபீஸில் ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரூம் அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்காக நிறைய ரூம் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நாள் வாடகையை தவிர 500 ரூபாய் காஷன் டெபாசிட் வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வந்து வார விடுமுறை வர்றதுனால இன்னிலிருந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரண வீக் டேஸ்லயே இப்போதெல்லாம் சர்வ தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது. அப்படிங்கிற சமயத்துல 3 நாள் வார விடுமுறை வர்றதுனால 24 மணி நேரம் சர்வ தரிசனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த சமயத்துல திருமலைக்கு வர்றதா இருந்தா இதுபடி பிளான் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரூம் கிடைக்காத பட்சத்துல அங்கேயே மாதவ நிலையம், பத்மநாப நிலையம் மற்றும் பிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் கம்யூனிட்டி சென்டர் இருக்கு. இங்க லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இங்க லாக்கர் ஃபெசிலிட்டியை தவிர டாய்லெட், பாத்ரூம் வசதிகளும் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய லக்கேஜை இங்க போட்டுட்டு இங்கேயே தங்கி இருந்துட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். இப்போதைக்கு உண்டான அப்டேட் வந்து இதுதான். மீண்டும் ஒரு அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.